நீங்கள் எப்படி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி லேக்ஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதுவும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சேனல் தான் இது. இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி மேக்கிங்கான சேனல். நம்ம போன வீடியோ வந்து உட் யூ ரேதர் புக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான ஃபுல் டுட்டோரியல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டுட்டோரியல் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். திஸ் புக் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போது எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து டேக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கோடு வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா சாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா இது ரொம்ப மொட்டையாக இருக்கிறதுனால நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. சும்மா நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த புக் எடுத்துகிட்டு வந்து நான் வைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இது எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஸ்டெப் 7 நம்ம அமேசான் கேடிபி கவர் கேல்குலேட்டர். இந்த புக்குக்கான கவர் வந்து நம்ம செய்யணும் இல்லையா? அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த கவர் கேல்குலேட்டருக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புக்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட புக் வந்து பேப்பர் பேக், இன்டீரியர் டைப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் பேப்பர் டைப் ஒயிட் பேப்பர், ரீடிங் டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட், மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இன்ச்சஸ், இன்டீரியர் ட்ரிம் சைஸ் வந்து 6/9. அதில் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பேஜ் கவுண்ட் எவ்வளோ பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் கேல்குலேட் டைமென்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து கிடைக்கும். ஸ்டெப் 8 இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம புக் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே மேலே வந்து ஷேர் அப்படிங்கிற பட்டனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு பிடிஎஃப் பிரிண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புக் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம கவர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். கஸ்டம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டெப் 10 கவர் பேஜ். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா டெம்ப்ளேட்டு, அதை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த புக்கோட இந்த பேஜோட ரைட் சைடு வந்து நம்ம புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து புக்கோட பேக் பேஜ், இந்த நடுவில் இருக்கிறது வந்து புக்கோட ஸ்பைன். இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு would you rather book for kids. இது வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த புக்கோட கலர் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதை ஃபுல்லாக இந்த பேஜுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதுதான் நம்ம புக்கோட கவர் பேஜோட கலர். இந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அடுத்தது புக்கோட ஸ்பைன் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாம், பண்ணனாலும் விட்டுடலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதேமாதிரி ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது வந்து சின்னது பண்ணிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதோட கலரை வந்து நம்ம மாற்றலாம். சரி, ஓகே. இதையும் வந்து நம்ம கவர் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்தது ஸ்டெப் 11. இப்போ வந்து அமேசான் கேடிபிக்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளோட புக்கை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான் லாஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பட்டன் இருக்குல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட புக் வந்து பேப்பர் பேக் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புக்கோட டைட்டிலை நம்ம கொடுத்துக்க வேண்டியது தான். Would you rather book for kids? என்னோட புக் வந்து அரௌண்ட் த வேர்ல்டு எடிஷன். ஸோ நான் அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதுக்கான சப்டைட்டில், இது வந்து ஆப்ஷனல் தான். சப்டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்தது ஆத்தரோட நேம், நம்மளோட நேமை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து பப்ளிஷிங் ரைட்ஸ் வந்து ஐ ஓன் த காப்பி ரைட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த புக்குக்கான எந்த ஆடியன்ஸ்க்காக எந்த ஏஜ்க்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்தோன்னா 6 to 12 அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னென்னா கேட்டகரிஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதுக்கான ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இதை வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருவோம். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ். இப்போ வந்து என்னோடய புக்குக்கு வந்து நான் ஃப்ரீ கேடிபி ISBN வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புக்கோட வந்து இன்டீரியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Black and white இன்டீரியர். அப்புறம் 6/9. ப்ளீட் செட்டிங்ஸ் வந்து ப்ளீட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அப்லோட் மேனுஸ்கிரிப்ட் வந்து நம்மளோட புக்குக்கான இன்டீரியரை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கவர் பேஜ், நம்ம டிசைன் பண்ண கவர் பேஜை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். இப்போ கவர் பேஜும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த காலமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி அதாவது நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எஸ்னா எஸ், நோனா நோ, அதை கொடுத்துக்கலாம். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ. இதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ லான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது லாஸ்ட் பேஜ் ப்ரைஸிங்கான பேஜ் வந்து இது வந்துருச்சு. இப்போ நம்ம புக்குக்கான ப்ரைஸிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 7.98 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். புக்குக்கு எவ்வளோ ராயல்ட்டி கிடைக்கும் அதெல்லாம் அதிலே போட்டிருக்காங்க. அடுத்து பப்ளிஷ் பேப்பர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 days கழிச்சு நம்ம புக் ஓகே ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுவாங்க நம்மளுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க.